நம்மளும் நியூஸ்ல குப்பை மாதிரி லாட்டாச்சு தேவையில்லாம இவ்வளவு பெரிய ப்ராஃபிட்லாம் பிடிக்க தெரியும். ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் கிடையாது, லைவா புரோக்கர்ல எடுக்கிற ட்ரேட் அக்கௌண்ட். ஹிஸ்டரி காட்டணும் பாருங்க. ஓஎம்சி நியூஸ் அப்போ $250 நம்ம டெபாசிட் பண்ணி சிங்கிள் ட்ரேட்ல ஆல்மோஸ்ட் $2000 ப்ராஃபிட். என்எஃபின்ற ஒரு நியூஸ் $250 போட்டு $6296 ப்ராஃபிட். 250 வச்சு பண்ணது $5300 ப்ராஃபிட். வெறும் 25000 வச்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். 25000 போட்டு 5 லட்சம், வெறும் 25000 போட்டு 6 லட்சம், வெறும் 25000 போட்டு 2 லட்சம் அப்படின்னு நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காமிச்சிருக்கிறேன்னா, இதை மட்டுமே வீடியோவா போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் எவ்வளவு பேர் என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மளும் 25000 போட்டு இவ்வளவு பண்ணலாம் போல, 5 லட்சம் எடுக்கலாம் போல, 10 லட்சம் எடுக்கலாம் போல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா, நியூஸ் அப்படிங்கிறது ஒரு கேம்பிளிங்கான ஒரு விஷயம் தலைவா. அதை பாக்குற நீங்க நியூஸ்ல இவ்வளவு சம்பாதிக்கலாம் போல, இவ்வளவு பண்ணலாம் போல அப்படின்னு நினைச்சு 1 மாசம் 2 மாசம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஒரே ட்ரேட்ல விட்டு அழிச்சிடுவீங்க. நியூஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கேம்பிளிங்கான ஒரு விஷயம். 50% கேம்பிளிங், 50% அனாலிசிஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லக்கு தான், அதுதான் நம்மளுக்கு எங்கேயோ தூக்கி விட்டுரும், வந்தா நம்மளுக்கு எப்படியோ போயிடும். இதை நான் வீடியோவா போடுறேன் அப்படின்னா அதை பார்த்து எல்லாரும் மோட்டிவேட் ஆகி தேவையில்லாம பட்டன் அழுத்தி நீங்க லாஸ் பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அது வீடியோவா போடுறது கிடையாது. ஆனா இங்க வந்து நிறைய பேர் நம்மள கேக்குறீங்க, நியூஸ்ல பண்ண மாட்டீங்களா, நியூஸ்ல பண்ண மாட்டீங்களா. உங்ககிட்ட காமிக்கிறதுனால 25000 6 லட்சம் பண்றாரு, 5 லட்சம் பண்றாரு ஒரு பெரிய ஆள்னா, அப்படிலாம் கிடையாது. நானே வேஸ்ட் தான், நியூஸ்ல பண்றவங்க எல்லாருமே வேஸ்ட் தான். அது ஜஸ்ட் சும்மா குப்பை மாதிரி ஆச்சு ஓட விட்டு எடுக்கிறது, அவ்வளவுதான். ப்ரொஃபஷனலான ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, நார்மலா டெய்லி ட்ரேட் பண்ணி ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை காமிக்கிறேன், அதை பாருங்க. அப்பதான் நம்ம நல்லா பண்றோமா, நம்ம நல்லா பண்ணலையா, மாசம் இவங்க கன்சிஸ்டன்சியா ட்ரேட் எடுக்கிறானா, மாசம் ப்ராஃபிட் கரெக்டா பண்றாங்களா அது தெரியும்.